ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சிட்டில் 3ல் 12வது கணக்கு 13வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 12வது கணக்கு. 2 நுகர்வோர்கள் பிரியா மற்றும் அமுதன் ஒரு குறிப்பிட்ட அங்காடிக்கு ஒரு வாரத்தில் திங்கள் முதல் சனி வரை செல்கிறார்கள். சரியா? ஒரு அங்காடிக்கு ஒரு வாரத்தில் திங்கள்லேருந்து சனி வரைக்கும் போகிறாங்க பிரியாவும் அமுதனும். அவர்கள் அங்காடிக்கு சமவாய்ப்பு முறையில் ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். இருவரும் அங்காடிக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரே நாளில் போகிறதுக்கு, வெவ்வேறு நாளில் போகிறதுக்கு, அடுத்தடுத்த நாள்களில் செல்வதற்கான நிகழ்தகவலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு கூறுவெளி நம்ம எழுதணும். இந்த கணக்கை பாருங்கள், பார்த்தோன்னே எப்படி தெரியுது? அதாவது 2 பேர் இருக்காங்க, அவங்க 6 நாள் அங்காடிக்கு போகிறாங்க. சரியா? 2 பேர் இருக்காங்க, 6 நாள் போகிறாங்க. அப்போது இதே மாதிரி கணக்குகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எங்கெல்லாம் பார்த்துருக்கோம் யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். 2 பகடை இருக்குது, அதில் 6 பக்கங்கள் இருக்குது. அதை உருட்டும் போது வர்ற கூறுவெளி அந்த மாதிரி எழுதுவோமா? அடுத்து இன்னொரு கணக்கு பார்த்தோம். பந்துகளில் 2 பந்தில் 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் எழுதி ஒரு பொட்டியில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு பார்த்தோமா? இப்போ அந்த 2 கணக்குக்கும் நம்ம கூறுவெளி எப்படி எழுதணும்? அந்த பகடை 2 பகடை உருட்டும் போது வர்ற கூறுவெளி எஸ் போட்டு NF 36 வர்ற மாதிரி எழுதுவணுமா? அதே மாதிரி தானே இதுலேயும் இருக்குது. இங்கே 2 பேர் இருக்காங்க, 6 நாள் போகிறாங்க அங்காடிக்கு. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயுமே கூறுவெளி வரும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு டயக்ராம் ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது சும்மா ரஃப்பாக தான், நீங்கள் இது போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கூறுவெளி மட்டும் எழுதினா போதும். இங்கே பாருங்கள், நுகர்வோர்கள் இப்போ பிரியா அமுதன் இருக்காங்கன்னு வைங்க. பிரியாங்கிறவங்க திங்கள்லேருந்து செவ்வாய் புதன் வியாழன் இங்கே பாருங்கள் சனி வரைக்கும் போகிறாங்க. அதே மாதிரி இப்போ பிரியா திங்கக்கிழமை போகிறாங்க அப்படின்னா அமுதனுங்கிறவங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனியில் போகலாம். அதே மாதிரி பிரியா செவ்வாய்க்கிழமை போனாங்கன்னா அமுதன் திங்கள் செவ்வாய் அதே மாதிரி சனி வரைக்கும் போகலாம். இதே மாதிரி 6 நாளுக்குமே வருமா? இந்த டயக்ராம் நீங்கள் போட தேவையில்லை, நான் சும்மா ரஃப்பாக போட்டிருக்கேன். நீங்கள் கூறுவெளி மட்டும் எழுதினா போதும். அப்போ இந்த மாதிரி வருதா? அப்போ இதுக்கான கூறுவெளி எப்படி எழுதலாம்? கூறுவெளி நான் எழுதியிருக்க பாருங்கள். எஸ் ஈக்குவல் டு, அதாவது பிரியாங்கிறவங்க திங்கக்கிழமை போனாங்க அப்படின்னா அமுதனுங்கிறவங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் போகலாம். அதே மாதிரி பிரியா செவ்வாய் போகிறதுக்கு, புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் போகிறதுக்கு எழுதியிருக்கேன். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது? அப்போ 36 இருக்கா? NF S ஈக்குவல் டு 36ன்னு வருமா? இப்போ நம்ம அங்கே போய் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். இங்கே NF Sங்கிறது 36. சரியா? இப்போ மொதல் கொஸ்டின் என்ன? இருவரும் அங்காடிக்கு ஒரே நாளில் செல்வதற்கான நிகழ்தகவு. ஒரே நாளில் 2 பேரும் போகணும் அப்படின்னா அதுக்கான நிகழ்தகவு இங்கே பாருங்கள். 2 பேரும் ஒரே நாளில், அப்போ பிரியா திங்கக்கிழமை போனால் அமுதனும் திங்கக்கிழமை போகணும், பிரியா செவ்வாய்க்கிழமை போனால் அமுதனும் செவ்வாய்க்கிழமை, அதே மாதிரி புதன் வியாழன் வெள்ளி சனி 2 பேருமே ஒரே நாளில் போகணும் அப்படின்னா அப்போ எத்தனை வரும்? 1 2 3 4 5 6 வருதா? அப்போ இதுக்கான ஆன்சர் இருவரும் ஒரே நாளில் செல்லும் நிகழ்ச்சி நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ 7 என்னெல்லாம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். திங்கள் செவ்வாய் செவ்வாய் 2 பேரும் ஒரே நாளில் போயிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ புதன் வியாழன் வெள்ளி சனி. சரியா? அவ்வளோதான். அப்போ NF Aங்கிறது 6. ஓகேவா? இப்போ இருவரும் ஒரே நாளில் செல்வதற்கான நிகழ்தகவு இங்கே நிகழ்ச்சி ஏன்னு எடுத்திருக்கோம். அப்போ P of Aன்னு தான் எடுப்போம். P of A ஈக்குவல் டு NF A by NF S. NF Aங்கிறது 6, NF Sங்கிறது 36. இதை கேன்சல் பண்ணால் 1 6 6 36. அப்போ 1/6. சரியா? இப்போ 2வது கொஸ்டின் பாருங்கள். வெவ்வேறு நாள்களில் செல்வதற்கான நிகழ்தகவு. வெவ்வேறு நாள் அப்படின்னா இப்போ இதை தவிர தானே வரும். அப்போ இது ஒரே நாளில் போயிருக்காங்க. அப்போ வெவ்வேறு நாள் அப்படின்னா இதை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாமே வருமா? இங்கே 6 வந்திருக்கு. அப்போ மொத்தம் 36. 36ல் 6 போயிடுச்சுன்னா 30 இருக்குமா? அப்போ மீதம் இருக்கிற 30 நாளுமே வெவ்வேறு நாள்களில் செல்வதற்கான நிகழ்தகவு. சரியா? இப்போ இங்கே இருவரும் வெவ்வேறு நாள்களில் செல்லும் நிகழ்ச்சியை நான் பின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ பியில் அந்த மிச்சம் இருக்கிற 30 நாட்களும் வரும். அப்போ NF B ஈக்குவல் டு 30. சரியா? இருவரும் வெவ்வேறு நாளில் செல்வதற்கான நிகழ்தகவு P of B ஈக்குவல் டு NF B by NF S. NF Bங்கிறது 30, NF Sங்கிறது 36. இதை 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 5 30 6 36. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 5/6. சரியா? இப்போ 3வது கொஸ்டின் பாருங்கள். அடுத்தடுத்த நாள்களில் செல்வதற்கான நிகழ்தகவலை காண்க. அதாவது அடுத்தடுத்த நாள்னால் ஒருத்தங்க திங்கக்கிழமை போனால் இன்னொருத்தங்க செவ்வாய்க்கிழமை போயிருக்கணும், ஒருத்தங்க புதன்கிழமை போனால் இன்னொருத்தங்க வியாழக்கிழமை போயிருக்கணும். அப்போ பார்க்கலாமா? நம்ம செக் பண்ணலாமா கூறுவெளியில்?
இப்போ அடுத்தடுத்த நாட்கள்லாம் இதில் பாருங்கள். இப்போ இவங்க பிரியா திங்களில் போனாங்கன்னா அமுதன் செவ்வாய் போயிருக்காங்க. இது ஒன்று வருமா? அடுத்து பிரியா செவ்வாய் போனால் அமுதன் புதனில் போயிருக்காங்க. இவங்க புதன் போனால் வியாழன், வியாழன் போனால் வெள்ளி, வெள்ளி போனால் சனி. இந்த மாதிரி வந்திருக்கா. எத்தனை இருக்குது? 5 இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று பாருங்கள். அதாவது அமுதன் திங்கள் போனால் பிரியா செவ்வாய் போயிருப்பாங்க. இது அடுத்தடுத்த நாள் தானே. அமுதன் திங்கள்னா பிரியா செவ்வாய், அமுதன் செவ்வாய்னா பிரியா புதன். அப்போ இதுவும் அடுத்தடுத்த நாட்கள் இதெல்லாம் வரும். செவ்வாய் திங்கள், இங்கே புதன் செவ்வாய், வியாழன் புதன், இதெல்லாம் வருமா? அப்போ இங்கே 5 இங்கே 5 மொத்தம் எவ்வளோ வருது? 10 வருது. அப்போ இங்கே எழுதலாம் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி இருவரும் அடுத்தடுத்த நாளில் செல்லும் நிகழ்ச்சி. நான் சீன் எடுத்துக்கிட்டேன். அப்போ சீல என்னெல்லாம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். திங்கள் செவ்வாய் வரும், செவ்வாய் புதன் வரும், புதன் வியாழன் வரும், வியாழன் வெள்ளி வரும், வெள்ளி சனி வரும். அதையே திருப்பி எழுதுனா செவ்வாய் திங்கள் வரும், புதன் செவ்வாய், வியாழன் புதன், வெள்ளி வியாழன், சனி வெள்ளி. சரியா? இதெல்லாமே வருமா? அப்போ மொத்தம் NC 10. அப்போ இருவரும் அடுத்தடுத்த நாளில் செல்வதற்கான நிகழ்தகவு P(C) = NC/N(S). இப்போ NC 10, NS 36. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எந்த வாய்ப்பாட்டில்? 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா? I2 10, 18 36. சரியா? அப்போ நம்மளுக்கான ஆன்சர் P(C) = 5/18. அவ்வளோதான். இப்போ அடுத்த கணக்கு. இப்போ 13வது கணக்கு. கொஸ்டின் பாருங்க. ஒரு விளையாட்டிற்கான நுழைவு கட்டணம் ₹150. அந்த விளையாட்டில் ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. தனா ஒரு நுழைவுச்சீட்டு வாங்கினால் அவ்விளையாட்டில் 1 அல்லது 2 தலைகள் விழுந்தால் அவள் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்துவிடும். 3 தலைகள் கிடைத்தால் அவளது நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கும். இல்லை என்றால் அவளுக்கு எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது. இவ்வாறெனில் 2 மடங்காக நுழைவு கட்டணம் மாறதுக்கான நிகழ்தகவு என்ன? நுழைவு கட்டணம் திரும்ப பெற நிகழ்தகவு என்ன? நுழைவு கட்டணம் இழப்பதற்கு நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ஒரு விளையாட்டில் நுழைவு கட்டணம் ₹150. தனா போய் ஒரு நுழைவுச்சீட்டு ஒன்று வாங்குறான். அதில் 1 தலை 2 தலை விழுந்துச்சுன்னா அவள் செலுத்திய தொகை திரும்ப கிடைச்சிடும். 3 தலை விழுந்துச்சுன்னா அந்த தொகையை 2 மடங்காக கிடைக்கும். அதே இல்லை தலையே விழுகலை அப்படின்னா அவளுக்கு எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது. சரியா? இதுதான். இப்போ பாருங்க. இப்போ இதுக்கான கூறுவெளி நம்ம எழுதலாமா? ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. அப்போ கூறுவெளி எப்படி வரும்? 3 நாணயத்தை 1 முறை சுண்டுனாலும் ஒன்று தான், ஒரு நாணயத்தை 3 முறை சுண்டுனாலும் ஒன்று தான். அப்போ கூறுவெளி எழுதலாம் பாருங்க. கூறுவெளி S = நம்மளுக்கு தெரியுமா? 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படும் போது அதற்கான கூறுவெளி H நம்ம ஆல்ரெடி ஒரு கணக்கில் பார்த்துருக்கோம். HT, HTH, HTT, THH, THT, TTH, TTT. ஓகேவா? இதுதான் கூறுவெளி. இப்போ NS இதில் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. NS = 8. சரியா? இப்போ முதல் கொஸ்டின் என்ன? 2 மடங்காக கிடைக்க அந்த கட்டணம் 2 மடங்காக மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? இங்கே பாருங்கள். 2 மடங்காக மாறணும் அப்படின்னா 3 தலைகள் கிடைத்தால் அவளது நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கும். அப்போ 3 தலை கிடைக்கணும். 3 தலை கிடைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் நான் எழுதியிருக்கேன். 3 தலைகள் விழுந்து நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கும் நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். சரியா? 3 தலை விழுந்துச்சுன்னா அவளது நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கும். அப்போ 7 என்னெல்லாம் வரும்? 3 தலை மட்டும் இருக்கிற மாதிரி இது மட்டும்தான் வரும். இப்போ HHHங்கிறது மட்டும். இப்போ NA 1. இப்போ 3 தலைகள் விழுந்து நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்க நிகழ்தகவு. இப்போ P(A) எடுத்துக்குவோமா? P(A) = NA/NS. இப்போ NA 1, NS 8. அவ்வளோதான். 1/8. இப்போ 2வது கொஸ்டின் பாருங்கள். நுழைவு கட்டணம் திரும்ப பெற அப்படின்னு கேட்டிருக்காங்களா? நுழைவு கட்டணம் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான கட்டுப்பாடு என்ன? 1 அல்லது 2 தலைகள் விழுந்தால் அவள் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்துவிடும். அதாவது 1 தலை இருக்கணும், இல்லைன்னா 2 தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை நான் Bன்னு எடுத்துக்கிறேன். 1 அல்லது 2 தலைகள் விழுந்து நுழைவு கட்டணம் திரும்ப கிடைக்கும் நிகழ்ச்சி B என்க. 1 அல்லது 2 தலைகள் அப்படின்னா ரெண்டுமே, அதாவது 1 தலையாகவும் இருக்கலாம், 2 தலையாகவும் இருக்கலாம். அப்போ ரெண்டுமே இருக்கிற மாதிரி என்னெல்லாம் வரும் பாருங்கள்.
அப்போ இதில் ஒரு தலை 2 தலை வர மாதிரி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து எழுதலாம் பாருங்கள். ஹெச்ஹெச்டி, ஹெச்டிஹெச், ஹெச்டிடி, டிஹெச்ஹெச், டிஹெச்டி, டிடிஹெச். ஓகேவா, இது மட்டும்தான் வரும். இங்கே டிடிடின்னு இருக்குது, இதில் தலையே இல்லை. இங்கே ஹெச்ஹெச்ஹெச்சில் 3 தலை இருக்குது. நம்மளுக்கு ஒரு தலை இல்லைன்னா 2 தலை தான் இருக்கணும். அப்போ அதெல்லாமே எடுத்து எழுதலாம் பாருங்கள். நான் எடுத்து எழுதுகிறேன். இதை நான் பின்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ பி ஈக்குவல் டு ஹெச்ஹெச்டி, ஹெச்டிஹெச், ஹெச்டிடி, டிஹெச்ஹெச், டிஹெச்டி, டிடிஹெச். ஓகேவா, இப்போ என் ஆஃப் பிங்கிறது இதில் எத்தனை வந்திருக்கு? என் ஆஃப் பி ஈக்குவல் டு 6. 1 அல்லது 2 தலைகள் விழுந்து நுழைவு கட்டணம் திரும்ப கிடைக்கும் நிகழ்தகவு. இப்போ என்னென்னு எடுத்துக்கலாம்? பி ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம். பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். இப்போ என் ஆஃப் பிங்கிறது இங்கே 6, என் ஆஃப் எஸ்ங்கிறது 8. கேன்சல் பண்ணால் 3 2 6, 4 2 8. அப்போ 3/4. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க? நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கு அப்படின்னா அவள் இழக்கணும் அப்படின்னா என்ன கட்டுப்பாடுன்னு பாருங்கள். அவள் நுழைவு கட்டணத்தை இழக்கணும்னா அதுக்கான கட்டுப்பாடு என்ன? அதில் எந்த தலையுமே விழக்கூடாது. எந்த தலையுமே விழக்கூடாதுன்னா எது வரும்? இந்த டிடிடிங்கிறது இது மட்டும்தான் வரும். அப்போ இந்த நிகழ்ச்சியை நான் சீன்னு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு தலை கூட விழாமல் நுழைவு கட்டணத்தை இழக்கும் நிகழ்ச்சி சி என்க. அப்போ சியில் என்னெல்லாம் வரும்? அந்த டிடிடிங்கிறது மட்டும்தான் வரும். இப்போ என் ஆஃப் சி ஈக்குவல் டு 1 தான். ஒரு தலை கூட விழாமல் நுழைவு கட்டணம் இழக்க நிகழ்தகவு பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். சரியா? இப்போ என் ஆஃப் சிங்கிறது 1, என் ஆஃப் எஸ்ங்கிறது 8. அவ்வளோதான், 1/8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.